சம்புத்தீவு பிரகடனம், திருச்சி மலைக்கோட்டை திருவரங்க கோயில் மதிலும் வெள்ளையனுக்கு எதிரான பிரகடன சுவரொட்டியை ஒட்டி சாவின் எச்சரிக்கை மணியை ஒலித்தார் மாவீரர் சின்னமருதுபாண்டியர். இதனை கண்ட ஐரோப்பிய ஏகாதிபத்திய வெள்ளை தலைகள் நிலைகுலைந்து போனது. என்ன வீரம், என்ன திண்ணம், நெஞ்சுரம் கொண்ட களரிக்கணல் மருதுபாண்டியர் எத்தனையோ மன்னர்களும் பாளையத்தார்களும் அஞ்சி விலகி நின்ற நிலையில் ஆதிக்க சக்திகளை கருவறுக்க உதித்த கதிரவனே நம் சின்ன மருதுபாண்டியர். இந்நாட்டை ஏமாற்றி ஐரோப்பிய பிசாசுகள் நம்மை விதவை போல மொட்டையாக்கி விட்டார்கள். மக்களை நாய்களாக கருதி அதிகாரம் செலுத்தினர். நம் மன்னர்களிடமும் மக்களிடமும் ஒற்றுமை இல்லை. ஒருவருக்கொருவர் நட்பாய் இருப்பதில்லை. குறுநில மன்னர்களே, ஐரோப்பியர்களின் சூழ்ச்சி அறியாமல் யோசிக்காமல் உங்கள் அரசை அவர்களது காலடியில் வைக்க வேண்டாம். அவர்கள் ஆளும் இடங்களில் எல்லாம் நீரின்றி பஞ்சம், பசி, பட்டினியால் மக்கள் அல்லல் படுகின்றனர். இவையெல்லாம் நம் நம்பிய நவாப் முகமது அலியின் முட்டாள்தனத்தால். வெள்ளையனிடம் அடிமைப்பட்டும் அறிவினை இழந்தோம். 1000 ஆண்டுகள் வாழ்வதிலும் இதை போக்க சாவது எவ்வளவோ மேலானது என்பது உறுதி. அப்படி சாவை தழுவுகிறவனின் புகழ் சூரிய சந்திரர் உள்ளவும் வாழும். அவர்களை நம் எதிர்த்து போர் புரிந்தால் மேன்மை தாங்கிய நவாப்பிற்கு, ஆற்காட்டு நவாப்புக்கும், விஜயரமண திருமலை நாயக்கருக்கும், கர்நாடகமும் தஞ்சாவூரும் மற்ற சீமைகளும் அடுத்தடுத்து நாட்டு வளமைகளையும் நெறிகளையும் மீறாமல் திரும்ப அளிக்கப்படும். அவரவர் பரம்பரையாக தங்களுக்கு பாத்தியப்பட்ட நாடுகளையும் ஜமீன்களையும் அடையலாம். ஐரோப்பிய ஈழி பிரவிகளின் பெயர் கூட இல்லாதவாறு ஒழிக்கப்பட வேண்டும். அனைத்து பாளையங்களிலும் ஊர்களிலும் ஆங்காங்கு ஆயுதம் ஏந்தி புரட்சியாய் புறப்பட்டு வர வேண்டும். உள்ளார் இல்லார் என பலரும் புனித போரில் ஈடுபட்டால் புண்ணியம் பெறுவார்கள். எச்சில் வாழ்வவே விரும்பும் நாய்களை போல் ஈனப்பிரவிகளின் வார்த்தைகளுக்கு அடிபணிந்து எவரேனும் இருப்பின் அவர்கள் கருவறுக்கப்பட வேண்டும். கீழ்த்தரமான ஈழிப்பிரவிகள் வெள்ளை தலைகள் சூழ்ச்சி செய்து எப்படி நம் நாட்டை அடிமைப்படுத்தினார் என்று நாம் உணர வேண்டும். வயல்வெளிகளோ பல்வேறு அரசு துறைகளிலோ அலுவலகங்கள், இராணுவம் என்று எதில் பணிபுரிவர்களாக இருப்பவர்கள் மற்றும் பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள், முசல்மான்கள் ஆகியோரில் மீசை வைத்த ஆண்கள் எவரும் ஐரோப்பிய இராணுவ சேவையில் உள்ள சுபேதார்கள், சமேதர்கள், நாயக்குகள், சிப்பாய்கள் எவராயிருப்பினும் ஆயுதம் ஏந்த தெரிந்த எவரும் தங்கள் துணிச்சலை காட்ட இதை ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்த வேண்டும். ஐரோப்பிய ஈழிப்பிரவிகளை எங்கு பார்க்க நேர்கிறதோ அங்கே அவர்களை அழித்தெளியுங்கள். வேருடன் களையும் வரை ஓயாதீர்கள். இந்த ஈழிப்பிரவிகளிடம் வேலை செய்யும் எவரும் சொர்க்கத்தை அடைந்துவிட போவதில்லை என்பதை நான் அறிவேன். இதை ஏற்றுக்கொள்ளாதவனின் மீசை என் மறைவிடத்து மயிருக்கு சமானம். அவனின் உணவு சத்தொழிந்து சுவையற்று போகட்டும். மனைவி மக்கள் இன்னொருவனுக்கு விருந்தாகி அழியட்டும். வெள்ளையனின் இரத்தம் கலக்காமல் இருக்கும் அனைவரும் ஒன்றுபடுவோம். இப்பிரகடனத்தில் உள்ள சார அம்சத்தை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் எழுதியும் ஒட்டியும் பகிரங்கப்படுத்தி சுற்றுக்கும் பிரச்சாரம் செய்வீர்.
இதனை மறுத்து ஏற்காதவன் தமிழ் மண்ணில் வாழும் எவரும் கங்கை கரையில் காரம் பசுவை கொல்லுகிற பாவத்திற்கும் நரகத்திற்கும் போகிற வேறு பாவங்களுக்குமான குற்றங்கள் செய்பவர்களாகவும் இதை அனுசரிக்காத முசல்மான்கள் பன்றியின் இரத்தத்தை குடித்தவர்களாக கருதப்படுவார்கள். இங்ஙனம் பேரரசர்களின் ஊழியன் என சின்ன மருதுபாண்டியர் திருவரங்கம் அரங்கநாதர் கோயிலின் மதிலில் ஒட்டப்பட்ட பிரகடனத்தின் வாசகங்கள் ஆகும். நன்றி, வணக்கம் உறவுகளே.